யாக்கோபின் குடும்பத்தார் எகிப்துக்கு வந்த நாட்களில் அவர்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தனர். ஆனால் காலம் சென்றபோது இஸ்ரவேலர் அதிகமாக வளர்ந்து பலமடைந்தனர். அவர்கள் பெருகி தேசம் முழுவதும் நிரம்பினர். யோசேப்பும் அவரது தலைமுறையும் காலமான பின் எகிப்தில் புதிய பார்வோன் எழுந்தான். அவன் யோசேப்பை பற்றிய வரலாற்றை அறியாதவன். அவன் இஸ்ரவேலரின் எண்ணிக்கை அதிகரிப்பதைக் கண்டு பயந்தான். இவர்கள் நம்மை விட அதிகமாகிவிட்டார்கள். போரின் போது எதிரிகளோடு சேர்ந்து நமக்கு எதிராக நிற்கலாம் என்று அவன் தன் ஜனங்களிடம் கூறினான். ஆகையால் இஸ்ரவேலரை அடக்கி பிடிக்க திட்டமிட்டான். அவன் அவர்களுக்கு மேற்பார்வையாளர்களை நியமித்து கடின உழைப்பால் ஒடுக்கச் செய்தான். அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராம்சேஸ் என்ற களஞ்சிய நகரங்களை கட்டினார்கள். கடுமையான வேலை, களிமண் பிசைந்து செங்கல் செய்வது, வயல்வெளியில் உழைப்பது போன்ற பல சிரமமான பணிகளில் அவர்கள் வற்புறுத்தப்பட்டனர். ஆனாலும் எவ்வளவு அதிகமாக ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவு அதிகமாக பெருகினர். இதை கண்டு எகிப்தியர் மேலும் பயந்தனர். பார்வோன் பின்னர் இன்னும் கொடிய திட்டம் வகுத்தான். இஸ்ரவேலர் பெண்கள் குழந்தை பெறும்போது உதவிய மருத்துவச்சிகளை அழைத்து, ஆண் குழந்தை பிறந்தால் கொன்று விடுங்கள், பெண் குழந்தை பிறந்தால் உயிரோடு இருக்கட்டும் என்று கட்டளையிட்டான். ஆனால் அந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தார்கள். அவர்கள் பார்வோனின் கட்டளையை மீறி ஆண் குழந்தைகளையும் உயிரோடு வைத்தார்கள். பார்வோன் அவர்களை விசாரித்த போது, எபிரேய பெண்கள் பலமுள்ளவர்கள், நாங்கள் செல்வதற்கு முன் குழந்தைகள் பிறந்து விடுகிறது என்று பதிலளித்தார்கள். தேவன் அந்த மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். இஸ்ரவேலர் மேலும் பெருகினர். அவர்கள் தேவனுக்கு பயந்ததால் தேவன் அவர்களின் குடும்பங்களையும் ஆசீர்வாதமாக வைத்தார். இது பார்வோனை மிகவும் கோபமடைய செய்தது. இறுதியில் அவன் தனது ஜனங்களுக்கெல்லாம் உத்தரவிட்டான், எபிரேயருக்கு பிறக்கும் ஒவ்வொரு ஆண் குழந்தையையும் நைல் நதியில் எரிந்து விடுங்கள், பெண் குழந்தை உயிரோடு இருக்கட்டும். இவ்வாறு கொடிய கட்டளை வெளியிடப்பட்டது. இந்த அதிகாரம் ஒடுக்கப்பட்ட நிலையிலும் தேவன் தன் ஜனங்களை கைவிடவில்லை என்பதை காட்டுகிறது. மனிதரின் கொடிய திட்டங்கள் இருந்தாலும் தேவனுடைய திட்டம் பெரியது. இஸ்ரவேலர் துன்பத்திலும் பெருகினர். தேவன் அவர்களை எதிர்கால விடுதலைக்கு தயாரித்துக் கொண்டிருந்தார். யாத்திரையாகமம் முதல் அதிகாரம் அடிமைத்தனத்தின் இருளில் கூட தேவனின் ஒளி மறையாது என்பதை கூறி முடிகிறது.